மனிதனா சிலுவை மீது மாதுயருடன் வருந்த நொந்தழுதாள் தாய்மரி. முதலாம் ஸ்தலம். இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுநாதர் மரண தீர்ப்பை விடப்படுகிறார். அவர்கள் அவனை கொன்று போடும் சிலுவையில் அறையும் என்று கூறினார்கள். மறுபடியும் பிலாத்து அவர்களை நோக்கி, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறைவேனா என்க. சீசர் அல்லாத எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். எனவே சிலுவையில் அறையப்படுவதற்கு அவரை அவர்களுக்கு கையளித்தான். யூதர்களின் பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியவில்லை. பாவ சந்தர்ப்பங்களை தேடி போவதிலும் நானும் பிடிவாதக்காரனாக இருக்கிறேனா? ஜெபம். இந்த அநியாய தீர்ப்பை உமக்கு அளித்து என் பாவங்களையும் பாவ பிடிவாதத்தையும் நினைத்து மனம் கலங்கி மனஸ்தாபப்படுகிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் பாவத்திற்கு இடம் கொடுத்த போது உம்மை மரணத்திற்கு கையளித்தேனாகில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். சுவாமி, ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரின் நெருக்கத்தினால் நித்திய இறைப்பாட்சியை அடைவதாக. ஆமென். சிலுவை அடியில் நின்ற இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இசையாஸ் அதிகாரம் 53 இறை வார்த்தைகள் 4-6 முடிய. மெய்யாகவே அவர் நமது பலவீனங்களை எடுத்துக்கொண்டு நமது வேதனைகளை அவரை சுமந்து கொண்டார். நாம் அவரை குஷ்டரோகியாகவும் கடவுளால் தண்டிக்கப்பட்டவராகவும் எண்ணினோம். நமது பாவங்களுக்காக அவர் காயமுற்றார், நமது அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆண்டவர் நம் எல்லோருடைய பாவங்களையும் அவர் மீது சுமத்தினார். சிந்தனை. இதோ என் ஆண்டவர் தோளின் மேல் இருப்பவை என் பாவங்கள். எனக்கு வரும் கஸ்தி பொல்லாப்புகளை சிலுவையின் பாகமாக ஏற்றுக்கொள்கிறேனா? ஜெபம். எங்கள் பாவங்களுக்காக அவமான சிலுவையை இதோ நீர் சுமக்கலானே. எங்களுக்கு வரும் துன்பங்களை உமது சிலுவையின் பாகமாக எண்ணி நாங்களும் ஏற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்தருளும் சுவாமி. ஆமென். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரின் நெருக்கத்தினால் நித்திய இறைப்பாட்சியை அடைவதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் அழிவடைவதற்கினாலே சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். வேதனை கடலமிழ்ந்த மாதாதுமம் மலைய வாழ் பாய்ந்தோடுருவிற்று. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுநாதர் முதல் தடவை கீழே விழுகிறார். தாவீது அரசரின் சங்கீதம் 50 அதிகாரம் வசனங்கள் 4, 8, 9. நான் என் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறேன், என் பாவம் எந்நேரமும் என் கண்முன்னே நிற்கிறது. நீர் என்னை கல்வியில் உரைப்பணியிலும் அதிகம் வெண்மையாவே என் செவிகளுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருள்வீர்.
கலந்து போன என் எலும்புகள் திடம் கொண்டு எழுந்து அக்களிக்கும். சிந்தனை. கற்றூர் அருகே பட்ட அடிகளும் முள்முடி அளித்த வேதனையிலும் தளர்ச்சியை அதிகரித்த போதிலும் உடனே திடம் கொண்டு எழுகின்றார் என் இரட்சகர். நான் இன்னும் சாபான பாவ அந்தஸ்திலே விழுந்து கிடக்கின்றேனா? ஜெபம். அன்பான இயேசுவே, தளர்ச்சியுற்ற எங்கள் எலும்புகளுக்கு திடனை தாரும். எப்பொழுதும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஆசையை எமக்கு தாரும் சுவாமி. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் இறைப்பாற்றி அடைய கடவுளாக. ஆமென். நேசமகளை இழந்த தாயனுபவித்த தூய தானுரைக்க உண்டோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு தமது திருத்தாயாரை சந்திக்கிறார். வாசகம் அருளப்பர் 19வது அதிகாரம் 26 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். இயேசுநாதர் தம்முடைய தாயாரை நோக்கி, இதோ உன் மகன் என்றார். பின்னும் சீயோனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீயோன் அவளை தம் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டார். சிந்தனை. பாடுபடும் கிறிஸ்துவை தேடிச் சென்ற மரியாள் பாவியான கிறிஸ்தவனை மறந்து விடுவாளா? என் ஆத்ம ஜீவியத்திற்கு உறுதுணையாக மரியாளை தேடுகிறேனா? ஜெபம். எங்கள் இனிய இயேசுவே, உமது திருப்பாடுகளில் பங்கெடுத்த திருத்தாயாரை எங்களுக்கும் தாயாக அழைத்தீரே. அவளை அலட்சியம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக தேவரீர் மட்டும் உமது திருமாதா அனுபவித்த வியாகுலத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய இறைப்பாற்றி அடைவதாக. ஆமென்.